ஹலோ மக்களே, டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 3 டீஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. ஒரு டீஸ்பூன் ஆயிலில் 5 வரமிளகா சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் இதையும் சேர்த்துடலாம். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி பாதியாக வர அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை ஒரு மிக்சியில் மாற்றிட்டு நான் ஆல்ரெடி லெமன் சைஸ் அளவு புளியை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திட்டு கொஞ்சமாக ஊற வச்ச புளி தண்ணியும் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்தி ஒரு பேஸ்ட் மாதிரி இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தி கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு, 5 பல் பூண்டு, இடித்து வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி சாதம் ரெடி. இது கூட முட்டை இல்லைன்னா வடகம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டியான சிம்பிளான ரெசிபியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்களேன்.